இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து. முதல் டெஸ்டில் ஏற்பட்ட தோல்விக்கு பழிக்கு பழி தீர்த்த இந்தியா. அதுவும் 14 வயது சிறுவனின் அதிரடியால் கடும் அதிர்ச்சியடைந்த இங்கிலாந்து அணி. ருத்ர தாண்டவம் ஆடிய சூரியவன்சி. செம மேட்ச். அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் தற்போது இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி இருந்தாலும் கடைசி ஒரு நாளில் மொத்தமாக சொதப்பியதால் யாரும் எதிர்பாராத விதமாக இந்திய அணி தோல்வியடைந்து இருந்தது. மேலும் இதன் காரணமாக இந்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முன்னிலை பெற்றுள்ளது. எனவே தற்போது இந்த தொடரை இந்திய அணி வெல்ல வேண்டும் என்று யோசிக்கும் அதே நேரத்தில் இந்த தொடரை இந்திய அணி சமன் செய்ய வேண்டுமென்றால் கூட மீதம் இருக்கும் 4 டெஸ்ட் போட்டிகளில் ஒரு போட்டியிலாவது இந்திய அணி வெற்றி பெற வேண்டும். அதாவது மீதம் இருக்கும் 4 போட்டிகளையும் இந்திய அணி சமன் செய்தால் கூட 1-0 என்ற கணக்கில் இந்த தொடரை இங்கிலாந்து அணி கைப்பற்றிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் இனி வரும் 4 டெஸ்ட் போட்டிகளில் ஏதேனும் ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் இந்த தொடரை குறைஞ்சபட்சம் சமன் செய்யவாவது முடியும். அது மட்டுமில்லாமல் முதல் டெஸ்ட் போட்டியில் கையில் இருந்த வெற்றியை பறிகொடுத்து விட்டதால் சுப்மான் கில் தலைமையிலான இளம் இந்திய அணி மீது ரசிகர்கள் பலரும் நம்பிக்கையை இழந்துவிட்டனர். எனவேதான் இந்திய அணியில் தேவையான மாற்றங்களை செய்து கண்டிப்பாக அடுத்த போட்டியில் இந்திய அணி இழந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கு இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இந்த வருட IPL தொடரில் பேட்டிங்கில் அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திய 14 வயது சிறுவனான சூரியவன்சியை தற்போது இங்கிலாந்து தொடரில் களமிறக்கி இருக்கிறது PCCI. அதாவது ஏற்கனவே இங்கிலாந்து A அணிக்கு எதிராக இந்தியாவின் A அணி இங்கிலாந்தில் விளையாடி வந்தது. அந்த தொடருக்காக இங்கிலாந்து வந்தவர்தான் சூரியவன்சி. தற்போது இந்த இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு அதற்கான பயிற்சி போட்டியில் இந்திய அணியில் களமிறக்கப்பட்டார் சூரியவன்சி. அப்படி களமிறங்கிய இவர் இந்திய அணியில் தற்போது இருக்கும் சீனியர் வீரர்களான சுப்மான் கில், KL ராகுல், ரிஷப் பண்ட், ஜடேஜா உள்ளிட்டவர்களுக்கே பாடம் எடுக்கும் வகையில் பேட்டிங்கில் வெறித்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருக்கிறார் சூரியவன்சி. அதாவது இந்த போட்டியில் களமிறங்கிய இவர் அதிரடியாக விளையாடி இவர் மட்டுமே 275 ரன்களை குவித்திருக்கிறார். அதுவும் வெறும் 133 பந்துகளில். இதில் 18 சிக்சர்களும் 21 பவுண்டரிகளும் அடங்கும். அந்த அளவுக்கு ருத்ரதாண்டவ ஆட்டம் ஆடியிருந்தார் சூரியவன்சி. மேலும் இவரின் அதிரடி என்பது இந்த போட்டியில் ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியையும் கதிகலங்க வைத்து விட்டது என்றே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்திய அணியில் கர்ஷித் ராணா காயம் காரணமாக இந்த டெஸ்ட் தொடரிலிருந்து விலகி இந்தியா திரும்பிவிட்டார். அதே போல இந்திய அணியில் மேலும் ஒரு சில வீரர்களுக்கு லேசான காயம் ஏற்பட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இதை காரணமாக வைத்துக்கொண்டு அவர்களில் ஏதேனும் ஒருவருக்கு பதிலாக சூரியவன்சியை இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் களமிறக்குவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி களமிறக்கினால் கண்டிப்பாக அடுத்து வரும் டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது இங்கிலாந்து அணியை மிரள வைக்கும் வகையில் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அதிரடி மன்னன் இளம் வீரர் சூரியவன்சியை களமிறக்கினால் அது இந்திய அணியின் வெற்றிக்கு உதவுமா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.